நம்ம பயிற்சி மாணவர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் 2ஆம் நாள் வீடியோ நிறைய கிடைக்குது, இந்த 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5ஆம் நாள் வீடியோ ஜாஸ்தி இல்லை சார் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்காக நம்ம 3ஆவது நாள் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. இன்றைக்கி 4ஆவது நாள் வீடியோவும் போட போகிறோம். இன்னும் 5ஆவது நாள் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கோம், போட்டுருவோம். அதனால் நீங்கள் வீடியோ பாருங்கள். எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் என்னென்னு நல்லா கவனிங்க. ஓகேவா? வீடியோ பாருங்கள். எப்படிமா இன்றைக்கி எத்தனாவது நாள்? 4ஆவது நாள். 4ஆவது நாள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இண்டிகேட்டர் போட்டு பழகணும். ஆஸ்ட்ரேட் கொடுக்காத காலை பிரேக்கில் வைக்கணும். நேராக வண்டி போகும்போது ஆஸ்ட்ரேட் கொடுக்கணும். என்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு சைடு வியூவெலாம் பார்க்கணும், கண்ணாடிலாம் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கணும். சரியா? தெருக்குள்ளே திரும்பும்போது ஆஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் 10 கிலோமீட்டர் கீழே வரக்கூடாது. அதையும் கவனிச்சுக்கணும். சரியா? தெருக்குள்ளே நேராக போகும்போது ஆஸ்ட்ரேட் கொடுக்கலாம், திரும்பும்போது காலை பிரேக் பண்ணலாமா? 1 2 3 சரி. மார்னிங்கில் வெளியதா 12 ஒரு சுற்று கார்னிக்கிலே முன்னாடி 3 சுற்று அப்படியே வச்சுக்கணும். 2 சுற்று லெஃப்ட் சுற்று 1 ஸ்டீரிங் என்ன சொல்லுங்க, ஆஸ்ட்ரேட் கிடையாது இந்த இடத்துல. அப்போ காலை எங்கே இருக்கணும்? பிரேக்கில் இருக்கணும். நேரம் அவ்வளோதான். லெஃப்ட் ஒரு மாதிரி வாங்க. ஆஸ்ட்ரேட் கொடுக்க நேரம் மட்டும்தான் ஆஸ்ட்ரேட் இருக்கணும், மற்றனா பிரேக் பண்ணணும்னா லெஃப்ட் ஒரு வாங்க. வரட்டும், லெஃப்ட் ஒரு வாங்க. வரட்டும், லெஃப்ட் ஒரு வாங்க. நல்லா வாங்க. ஆஸ்ட்ரேட் கொடுங்க, போட்டோம். லெஃப்ட் ஒரு வாங்க. ரைட்டில் ஏறக்கூடாதுன்னா நம்ம சேனல் எது? லெஃப்ட்டு. எங்கே திரும்பினா லெஃப்ட்டில் தான் வரணும்னா, எவ்வளோ திரும்பினாலுமே திரும்பணும்னு நினைச்சிடுவோம், லெஃப்ட் தான் வரணும். இப்போ லெஃப்ட்டு திரும்பணும். இப்போ காலை பிரேக் வச்சுக்கணும். லெஃப்ட்டு ஃப்ரீ வேகம் வச்சுக்கலாம். 1 மெதுவாக முதல் சுற்று எடுத்துங்க. 2ஆவது சுற்று கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா திரும்பினப்பறம் எடுங்க. வெயிட் பண்ணி திரும்பினப்பறம் எடுக்க சொல்லுங்கள். 9 லேசாக லெஃப்ட் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நேரம் வச்சா இன்னும் ஆசை கொடுங்க. தான் போகணும், 20 தாண்டக்கூடாது. சரியா? இது நம்ம தொடச்ச ஸ்டாண்டிங் தான் பார்க்கணும். இப்போ காலை பிரேக்கில் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு திருப்பணும். 2 சுற்று மெதுவாக சுற்றணும். ரோடை பார்த்து ரோடுக்கு தான் சுற்றணும். ஹார்ன் அடிக்கணும். ஹார்ன் அடிச்சு இந்த பைக்கால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இருப்போம். சரியா? எடுங்க. லெஃப்ட் வரணும். 9 வச்சு லெஃப்ட் வரணும். கால் பிரேக்கில் வரலையா? ஏன் பிரேக் வரணும்? லெஃப்ட் வரணும். நல்லது நேரம் எடுக்கும்போது ஸ்டீரிங் நேரம் எடுக்கணும் இல்லையா? அந்த கடைசி சுற்றுக்கு தான் ஆசை எடுக்கணும். போகலாம். இப்போ ஆசை நேரம் பிடிக்கும். குப்பை கூட போகணும். நேரம் பிடிக்கும். ராசா போகணும். நேரம் ஒரு மாதிரி பிடிக்கணும். நேரம் ஒரு மாதிரி பழத்தை படிக்கல. லெஃப்ட்டு 12 2 சுற்று 1 2 அவ்வளோ. எடுங்க. 1 மெதுவாக இங்கே வரணும். இங்கே வரணும். கடைசி சுற்றி வெயிட் பண்ணுவோம். எடுங்க. நம்ம சேனல் லெஃப்ட் இல்லையா? லெஃப்ட்டு வரணும். எப்போவுமே இருக்கணும். ஃப்ளோவில் எடுக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளோவில் எடுக்கக்கூடாது. லெஃப்ட் வரணும். இப்போ கால் விட்டு விளைக்குங்க. இங்கேயே விளைங்கன்னா லேசாக வரலாம் போகுது. இல்லை ஒரு சுற்றி விட்டு வருவாங்க. எடுங்க. லெஃப்ட் வருவாங்க. நல்ல வருவாங்க. இப்போ நேரம் வச்சுக்கோங்க. 2 சுற்று லெஃப்ட்டில் கால் பிரேக்கில் 1 2 மெதுவாக எடுங்க. எடுங்க. ஆமாம், இன்னும் ஆஸ்ட்ரேட் போட்டோம். ஆஸ்ட்ரேட் நேராக போட்டோம். இது வரைக்கும் போகலான்னு இருக்குல்ல. இது வரைக்கும் போனால் லெஃப்ட் வரணும். போட்டோம். பயப்படக்கூடாது. சுற்றி பண்ணணும். லெஃப்ட் வருவாங்க. நடு ரோட்டுக்கு போகக்கூடாது, ரைட்டில் போகக்கூடாது. சரி, இப்போ ஹார்ன் அடிச்சுக்கோங்க. நல்லா ஹார்ன் அடிச்சுக்கோங்க. இப்போ ரைட்டு திரும்பணும். மெதுவாக திருப்புங்க. அந்த ரோட்டில் லெஃப்ட் வரமாக போகணும். ரைட்டில் திருப்பணும் மெதுவாக. இதெல்லாம் நீங்கள் ஹார்ன் அடிச்சு நம்ம எவ்வளோ வேகம் வர முடியும். ஏங்க மெதுவாக திருப்புங்கன்னு சொன்னால் எங்கே வரணும்னு சொன்னேன்? லெஃப்ட்டில் போகணுன்னு சொன்னேன். எடுங்க. மெதுவான்னு சொன்னால் திருப்ப மாட்டேங்களா? என்ன சொன்னேன்? அந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போகணுன்னு சொன்னேன். நீங்கள் ரைட்டில் போகிறீங்க. ரைட்டுக்கு மெதுவான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 8 போடும்போது சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? போட்டோம். லெஃப்ட்டுக்கு வர்ற மாதிரி திருப்புங்க. கையில் கிடச்சிக்க அப்படியே கடக்கு போங்க.
இப்போ லெஃப்ட் ஃப்ரீ, லெஃப்ட்டுக்கு வேணால் கொஞ்சம் வேகமாக சுற்றிக்கலாம். கால் பிரேக் வரும். சுற்றுங்க, அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கலாம். எடுங்க. இது எடுங்க, லெஃப்ட் வேணும், கல்லுக்கு லெஃப்ட் சைடு வேணுங்க. இப்போ ரைட்டில் நல்லா எடுங்க. நல்லா ரைட்டில் ரோட்டில் ஏற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். ரோட்டில் ஏறோம்னா இப்போ நேரம் வச்சுக்கோங்க. இது வாங்க போட்டோம். ஆரம் அடிச்சுக்கோங்க. லெஃப்ட் திரும்பணும்னா 12 சொல்லுங்க. எடுங்க. ஒரு சுற்று எடுத்துங்க. 2வது சுற்று மெதுவாக எடுங்க. மெதுவாக எடுக்கணும். மெதுவானா நிப்பாட்டி எடுக்குது இல்லை. ஸ்டீரிங் சுற்றுற வேகத்தை குறைச்சிக்கணும். ரைட்டு கால் பிரேக்கில். அவ்வளோதான். முதல் சுற்று எடுத்துருங்க. 2வது சுற்று மெதுவாக எடுங்க. அவ்வளோதான். நீங்கள் எடுக்க லேட் பண்ண போய் தான் ரைட்டில் ஓடுது. லெஃப்ட் வருமா? இப்போ ரைட்டு மெதுவாக வச்சுட்டு மாட்டுக்கு போமா. மாட்டுக்கு போகக்கூடாது. அவ்வளோதான். எடுங்க. மாட்டுக்கு போகும். ரெண்டா வாலி உடச்சுக்கும். இந்த இடத்துல வேகம் வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சிடும். இந்த மாடத்தை இந்த கிளாஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். வேகம் வச்சுட்டு டக்குன்னு திரும்புவோம். இது வச்சுட்டு இந்த பொசிஷன் எடுத்து திரும்புவோம்னா காலை பிரேக் வச்சுக்கோங்க. ரைட் இண்டிகேட் போட்டுக்கோங்க. ஆன் அடிச்சுக்கோங்க. திரும்ப 2 சுற்று. 1 2 ரைட்டுக்குன்னா 2ன்னா முதல் சுற்று எடுத்துக்க. டக்குன்னு லேட்டு அதாவது முக்கால்வாசி திரும்ப எடுத்துடும். முழுசு திரும்ப எடுக்கக்கூடாது. முழுசு திரும்ப கடைசி சுற்ற முழுசு திரும்ப எடுக்கணும். 3ன்னா பாதியிலேருந்து ஆரம்பிச்சிடணும். லெஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ லெஃப்ட் திரும்பணும். 12 1 2 போதும். அப்படியே வச்சுக்கணும். எடுங்க. முதல் சுற்று எடுத்துங்க. 2வது சுற்று எடுத்துக்கா. முக்கால்வாசி தானே எடுத்து சரியா இருக்கா? போட்டோம். இப்போ லெஃப்ட்டு நடு ரோட்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க. மறுபடியும் ஏன் நடு ரோட்டு போகிறீங்க? லெஃப்ட் ஃப்ரீ. லெஃப்ட் வரமாகவே வந்துடலாம்னா எடுங்க. மெதுவாக ரோட்டுக்கு இருக்குது. ரைட் சைடு கண்ணாடி பார்த்துங்க. ரைட் சைடு போகிறதா இருந்தால் ரைட் சைடு கண்ணாடி எல்லாரும் வாங்க. லெஃப்ட் வாங்க. ஆசை கொடுங்க. கொடுங்கல்ல, நல்லா கொடுங்க. 20 தாண்டக்கூடாது. அவ்வளோ 20 போகும். 20 போதா? 20 போகும். ரைட்டில் இண்டிகேட் பண்ணுங்க. ரைட்டில் வண்டி எதாவது பார்த்துக்கு. பின்னாடி பார்த்துக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன தெரிஞ்சுதா? அதாவது ரைட் சைடில் கண்ணாடி பார்க்குறது, ஹார்ன் அடிக்குது, இண்டிகேட்டர் போடுறது, காலை ஆசை எடுத்து பிரேக்கில் வைக்கிறது. 3ஆவது நாள்லேருந்தே சொல்லிக் கொடுப்போம். ஆனாலும் அவங்களுக்கு டக்குன்னு வராது. ரொம்ப 3ஆவது நாள் வந்து ரொம்ப லாங்காக போய் திரும்ப சொல்லுவோம். 2ஆவது நாள் கொஞ்சம் மீடியமாக திரும்ப சொல்லுவோம். 4ஆவது நாள் 5ஆவது நாள் ரொம்ப குழுவாக சொல்லுவோம். இப்போ 4ஆவது நாள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு லிபரலாக டேனிங் கொடுத்து திரும்ப சொல்லுவோம். அதான் இதோட வித்தியாசம். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். வரையும் பார்த்தீங்களா? இப்போ காலை எங்கே இருக்கணும்? பிரேக்கு மிதிக்கூடாது. மிதிச்சிட்டிங்க. எடுங்க. எடுங்க. பிரேக்கில் எடுத்து பிரேக்கை மிதிச்சிங்களா? போட்டோம். பிரேக்கில் சேஃப்டிக்கு வைக்கணும். மிதிக்கக்கூடாது. வருவாங்க. ஆசை கொடுங்க. நேரம் போகும்போது ஆசை கொடுக்கலாம்ல, கொடுங்க. ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ரைட்டு மெதுவா ரைட் சைடு வண்டியில் பக்கம் பாருங்க. காலை ஆசை குடிக்க தேவையில்லாமல் ஆசை குடிக்க பாருங்க. அதுக்கு தான் திரும்பும் போது பிரேக்கில் வச்சுன்னு சொல்லுவோம். நேரம் எடுக்க வரைக்கும் பிரேக்கில் தான். காலை பிரேக்கில் வைங்க. எடுங்க. கல்லுக்குள்ளே கட்டக்குள்ளேயும் போய் இந்த இடத்துல ஆசை கொடுப்பீங்களா? 9 மணி திருப்பி பாருங்க. எடுங்க. 12 விட்டாச்சு பாருங்க. 12 விடக்கூடாது. நீங்கள் அங்கே முட்டி மோதி வரப்போ 0க்கு வந்து பாருங்க. ஒரு முட்டி மோதி வரக்கூடாது. போட்டோம். 12 தெளிவாக பிடிக்கணும். போட்டோம். லெஃப்ட் வருமாங்க. மறுபடியும் ரைட்டில் தான் போறீங்க. லெஃப்ட் வருமாங்க. நேரம் அப்படிங்க. நேரம் எடுக்க வரைக்கும் காலை பிரேக்கில் வைக்கணும். பிரேக்கில் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டு 2 சுற்று. 12 மெதுவாக சுற்றுங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு சுற்று. 1 2 அவ்வளோதான். எடுங்க. அதே மாதிரி 1 வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா லெஃப்ட் வருமா வரட்டும். எடுங்க. 2 அவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக பாருங்க. நீங்கள் மட்டும் கடாமடான்னு சுற்றுங்க. ஒரு செகண்டுக்கு ஒரு சுற்று 8 கூட வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் லெஃப்ட்டு 12 கால் பிரேக்கில் சுற்றுங்க. 1 ரைட்டில் பார்க்கணும்.
ரைட் லெஃப்ட்டு பார்க்கணும். மறுபடியும் கட்டாமல் வந்து சுற்றிய வண்டி சைடில் போய் இடிச்சு பாருங்க. மெதுவாக சுற்றினா தான் ரோட்டுக்கு வரும், இல்லை சைடில் போயிடும். ஒரு செகண்ட் அப்போ நான் கரெக்டாக கவுண்ட் பண்ண சுற்றிங்களா இல்லையா, அதுமாதிரி நீங்கள் பண்ணணும்ல. லெஃப்ட்டு மெதுவாக சுற்றுங்க, காலை பிரேக் வச்சுக்கோங்க, சுற்றுங்க போதும். பாருங்க மறுபடியும் வேகமாக தான் தெரியுமாங்க. எடுங்க மெதுவாக. லெஃப்ட் வருவாங்க. 12 சுற்று மெதுவாக சுற்றினாலே போதும், செடிக்குள்ளே போகக்கூடாது. எடுங்க கொஞ்சம் ரேஸ் ரைட் எடுங்க. லெஃப்ட் வருவாங்க போட்டோம். இப்போ லெஃப்ட் நல்லா வாங்க, நல்லா வாங்க. போட்டோம் போகலாம். இப்போ ரைட்டு கால் அடிச்சுங்க, இண்டிகேட் போட்டுக்குங்க. சைடு கண்ணாடி பார்த்துங்க, 2 பக்கம் வலது இடது வலது பார்க்கணும், டக்கு டக்குன்னு பார்க்கணும்னா அவ்வளோ நேரடுங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது மெயின் ரோடை கிராஸ் பண்ணும்போது அடிச்சிடும் வலது இடது அகைன் வலது. ஏன்னா வலது பக்கம் தான் 99% நமக்கு வண்டி நம்மளை பார்த்து வரும். லெஃப்ட்டு 12 லெஃப்ட் இப்படி மெதுவாக சுற்றினா போகும். ரோடு அகலமாக இருக்குது. அவ்வளோதான். முதல் சுற்றி எடுத்துங்க, 2வது சுற்றி மெதுவாக எடுங்க. 9-3 திருப்பும்போது கால் எங்கே இருக்குன்னு சொன்னேன், முடிக்கிற வரைக்கும் பிரேக்கில் தானே இருக்கணும். ரைட்டு ரோடை கிராஸ் பண்ணுவோம். அப்போ நினைச்சிடும் ரோடோட லெஃப்ட் சைடுக்கு போகணும், மெதுவாக சுற்றணும். லெஃப்ட் போகிற வரைக்கும் விட்டு சுற்றணும். இப்போ ஆசை கொடுங்க, ஆசை கொடுங்க, சுற்றாதீங்க. இப்போ லெஃப்ட் மனசுக்கு எடுத்துங்க, எடுத்துங்க. 2 மெதுவாக எடுங்க, நேராக வர வர எடுங்க. அவ்வளோதான். லெஃப்ட்டுக்கு வந்துட்டா இந்த மாதிரி லெஃப்ட்டுக்கு வரணும். டான் அங்கே ரைட் சைடில் போகக்கூடாதுன்னா அவ்வளோ நேரம் வரைக்கும் கால் எங்கே இருந்துக்கணும், பிரேக்கில் இருக்கணும். வச்சுருந்தீங்களா? பார்ப்போம். மறுபடியும் ரைட்டு ஹார்ன் அடிச்சுக்கு. மெயின் ரோடு வலது இடது வலது வண்டி வரும், கண்டிப்பாக இண்டிகேட் போட்டுக்கணும். அப்போ தான் பின்னாடி வரணும். பின்னாடி தீர முன்னாடி பார்த்துங்க, யார் வராங்களா பார்த்துங்க. வரல. சரி ஓகே. வலது வண்டி வருது, வேகத்துக்கு போங்க. லெஃப்ட் போங்க, லெஃப்ட் போங்க. இப்போ திருப்புங்க. எங்கள் வண்டி ஒழுங்காகவே வரும். அதான் சொல்லி நேரம் எடுத்தப்பதான் உங்களுக்கு லெஃப்ட்டு கால் பிரேக்கில் நேரம் வந்தப்ப தான் கொடுங்க. நீங்கள் ஒரு வண்டிக்குள்ளே போவாங்க. 12 பாருங்க, 9 இருக்கு. சுத்துங்க சுத்துங்க, அடிச்சுட்டு அடிச்சுட்டு 12 இருந்தாலும் சரியா வருங்க. அப்புறம் காலை பிரேக்கில் வைக்கிறீங்க, அப்புறம் ஆக்சிடென்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ லெஃப்ட்டு இன்னொரு சுத்து அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சின்ன ஒரு சுத்து எடுங்க நேரம். அவ்வளோதான். 9-3 இது வரைக்கும் கால் பிரேக்கில் தான் இருக்கணும். நேரம் வந்துச்சா இப்போ ஆசை கொடுங்க. இப்போ தான் ஆசைக்கு போகணும். போடும் அடிச்சுக்க. ரைட்டில் திரும்பி முடிச்ச வரைக்கும் காலை பிரேக்கில் வைங்க, இண்டிகேட்டர் போடுங்க. கண்ணாடியில் பார்த்துக்குங்க. வச்சுடுங்க, மெதுவாக வச்சுங்க. 1 2 அவ்வளோதான். அடிங்க மெதுவாக அடிங்க. 1 மெதுவாக. இப்போ தான் ஆசிட் போகணும். பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்கு சேஃப்டி. நீங்கள் ஆசிட் வச்சிங்கன்னா பயந்து போய் ஆசிட் கூட கொஞ்சம் மீச்சிருவீங்க, ஆட்டோக்குள்ளே போயிடும். லெஃப்ட்டு மெதுவாக மெதுவாக மெதுவாக. எடுங்க. அவ்வளோதான். பள்ளத்தை விட்டு வெளியே போங்க. மேடு பள்ளம் பார்த்து விலைக்கு போகணும். மேடு பள்ளத்தை டமால் போகக்கூடாது. சரியா? நேரம் பிடிங்க, ஆசை கொடுங்க, விடுங்க. இப்போ ரைட்டில் ரோடை கிராஸ் பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடுக்கு போகணும். ரைட் சைடில் திரும்பவும் செய்யணும். ரோட்டோட லெஃப்ட் சைடு போகணும். அப்போ மெதுவாக சுற்றணும். இன்னும் கொஞ்சம் மெதுவாக சுற்றலாம். ஆனால் ஃபஸ்ட் எடுத்துங்க, 2 சுற்று மெதுவாக எடுங்க. அது வெளியே போகக்கூடாது. 2 சுற்று லெவல் பார்க்கணும்னா லெஃப்ட் ஃப்ரீ. அதுக்காக லெஃப்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப வேகமாக ரோடை விட்டு இறங்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஃப்ரீ தான். ஆனால் ரோடை விட்டு இறங்கினா கொஞ்சம் வேகமாக சுற்றுலாம். சரியா? ஆரம்பிச்சிங்க. 4 முக்கு ரோடு. வலது வலது பார்க்கணும், ரியரில் பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், எல்லா பக்கம் பார்க்கணும். எங்கள் பக்கம் பார்த்த மாதிரி தெரியல. என்ன சொல்லு, நான் தான் சொல்லியிருக்கேன். திரும்புங்க, எடுங்க, என்ன எடுங்க, வெளியே போகக்கூடாது. அவ்வளோதான். நேரடிங்க. கிராஸை போகுது. கிராஸை வெளியே போச்சா இல்லையா? போகக்கூடாது. சரி, அப்படியே லெஃப்ட் ஓரமாக வாங்க. நேரம் அப்படிங்க. ரோடு விட்டு வெளியே போகிறீங்க, வெளியே போகக்கூடாது. லெஃப்ட் ஓரமாக வாங்க. நிப்பாட்டும் போது வாசலில் நிப்பாட்டக்கூடாது, வளைவில் டேனிங்கில் நிப்பாட்டக்கூடாது, மேடு பழத்தில் நிற்கணும். சரியா? கஷ்டமாக இருக்கு. கால் பிரேக்கில் வாங்க, கண்டிப்பாக வரணும்.
ஆன் அடிக்கணும். வியூ பார்க்கவே மாட்டேங்குது. ரோடு வியூ பார்க்கணும். ஒரு ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா வலது இடது வலது கண்டிப்பாக போகணும். லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி முக்கியமான ரோடுங்க லேசாக ஆசைப்பட்டு குயிக்காக கிராஸ் பண்ணிக்கணும், வண்டி வராத போது. சரியா? லெஃப்ட்டு ஃப்ரீ. லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஆசை கொடுத்தாச்சு வரையும் நல்லா திருப்பிக்கலாம், நல்லா எடுத்துக்கலாம். ரைட்டில் திருப்பும்போது மட்டும் நம்ம போகிற ரோட்டுக்கு லெஃப்ட் சேனலுக்கு போகணும். அதுக்கேற்ற மெதுவாக திருப்பிக்கணும், பட்டு பட்டு திருப்பக்கூடாது. டேனிங் திரும்ப நேரம் போக கால் பிரேக்கில் இருக்கும். நேராக போகும்போது ஆசை திருப்பணும். ஏன்னா தெருக்குள்ள 20 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. போனால் தான் நமக்கு ஆபத்தாக இருக்கும். திருப்பும்போது ஆசையே கொடுக்கக்கூடாது. ஆனால் ஜீரோவுக்கும் வரக்கூடாது. குறைஞ்ச 10 கிலோமீட்டர் ஸ்பீடாக போயிடும். புரியுதா? ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா? இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நமக்கு தேவை நம்ம பயிற்சி மாணவர்கள் தெளிவாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே. சரியா? ரைட். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா நீங்கள் எங்களை மாற்றிக்கணும். வேறு எதுவும் வீடியோ வேணாலும் கேளுங்க. எங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி போட்டு விடுவோம். ஓகே, பாய் பாய்.